கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் வருகிறது என்று சொன்னாலே ஈமான் கொண்ட நல்லுள்ளங்களுக்கு ஏதோ இனம் புரியாத சந்தோஷ மகிழ்ச்சியும் உள்ளுக்குள்ளே உதிக்கின்றது. இந்த சந்தோஷ மகிழ்ச்சியும் எதனால் ஏற்படுகிறது என்பதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது சொன்னார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் சுவனத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது, அட்டுழியம் புரியும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று கூறினார்கள். சுவனத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது என்று எதை குறித்து சொல்கின்றார்கள் சொன்னால், இந்த ரமலான் மாதத்திலே ஈமான் கொண்டிருக்கூடியவர்கள் அதிகப்படியான முறைப்படி நல்ல அமல்கள் செஞ்சு அந்த அமல்களின் வாயிலாக இறைவன் புறத்திலே அது அங்கீகரிக்கப்பட்டு அந்த அங்கீகரிப்பின் வாயிலாக இறைவன் மகிழ்ந்து நம் மீது பாசம் கொண்டு இறைவன் சுவனத்தின் வாசலை திறந்து விடுகின்றான். மேலும் அட்டுழியம் புரியக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்ற பொழுது மனிதன் பாவம் செய்யாமல் பாவத்தில் விலகிக் கொள்கின்றான். அப்படி அவன் விலகிக் கொள்கின்ற பொழுது அவன் இறைவனுடைய கோபத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் பாதுகாப்பு பெறுகின்றான். அப்படி பாதுகாப்பு அடையக்கூடிய மனிதன் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றான். தண்டிப்பதற்கு ஆள் இல்லாத பொழுது தண்டனைக்கு செய்வதற்கு இடம் எதற்கு? ஆகவேதான் இறைவன் நரகத்தின் வாசலை அடைத்து விடுகின்றான். ஆக கண்ணியமிக்கவர்களை பாருங்கள், நாமும் இறைவனுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்திலே அதிகப்படியான முறைப்படி அமல் செய்யப்பட வேண்டும். அநியாயங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் அகம்பாவங்களிலிருந்து விலகியிருக்கப்பட வேண்டும். தீமையில் எத்தனை விதமான முகங்கள் இருக்கின்றதோ அத்தனை முகங்களையும் அடைக்கப்பட வேண்டும். நாம் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாகவே மரணமடைய வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக வாழ்வதற்குண்டான மிகப்பெரிய ஒரு வழியை காமிக்கக்கூடியதான் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதிகப்படியான முறைப்படி நம்ம அமல் செய்து நாளை சுவனபதியிலே நம்முடைய அமல்கள் கொண்டு நம்மளுக்காக சுவனம் திறக்கப்படுகின்ற அளவுக்கு பெரும் பேறு படைத்தவர்களாக இருக்க வல்ல இறைவன் நமக்கும் நம்மை போன்று உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இதை அல்லாஹ் உரித்தாக்குவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.